அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு கிராமத்துக்கு போயிருந்தப்ப நிறைய மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு. இந்த மரத்தை பார்க்குறப்பே ஆசையாக இருந்துச்சு. சதப்பத்தா காய் ஒன்று பறிக்கலாமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறப்ப, ஐயோ பறிச்சிடாத, அது பயங்கரமாக புளிக்கும், வாயில் வைக்க முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இதை வச்சுக்கிட்டு புளிக்கிற மாங்காய் இதே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இல்லை, இது காயாக இருக்கப்ப தான் புளிக்கும், பழமாயிடுச்சுன்னா பயங்கர இனிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ திடீர்னு அப்போ தான் நமக்கு தோணுச்சு, நாமளும் அப்படி தான். இது மாங்காயை சரியாக சுவைக்கணும் அல்லது இனிப்பை சுவைக்கணும்னா அது பழமாகிற வரையிலும் காத்திருக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். ஒரு வியாபாரம் தொடங்குறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளோட படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்த உடனே அது லாபம் தரலை, அதுக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம அதை கைவிடவோ இல்லை வேறு ஒன்றுக்கு மாறுறதோ செய்கிறோம். அப்படி இல்லாமல் அதற்கு உரிய காலம் வர்ற வரை நம்ம அதுக்கான சரியான உழைப்பை போட்டு காத்திருந்தோம்னா ஒரு நல்ல பலனை, ஒரு வெற்றியை பெற முடியும். எப்படி பயங்கர புளிப்பாக இது தேவையே இல்லை, நான் வெட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி மாங்காய் அது பழமாகிற வரை காத்திருந்தோம்னா ஒரு நல்ல இனிப்பான பழம் கிடைக்குதோ, அது மாதிரி வாழ்க்கை நம்ம தொடங்குகிற முயற்சிகளும் சரியான காலம் வருகிற வரை அதற்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது மிகச்சரியான வெற்றியாக கிடைக்கும். இப்போ அந்த காலம் வருகிற வரை உழைக்க வேண்டும்.